வணக்கம். இப்போது இந்த மலச்சிக்கல் இருக்குது பாருங்கள். இந்த மலச்சிக்கல் நாட்டில் ஒரு தலையாய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. 75 விழுக்காட்டுக்கும் அதிகமான மக்கள் மத்தியில் இந்த மலச்சிக்கல் தீராத ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. வாழ்வியல் சூழல்கள்லேயும் மாறி வரும் இயற்கை சூழல்கள்லேயும் சாப்பாட்டு முறைகள்லேயும் இன்னும் எக்கச்சக்கமான வாழ்வியல் மாற்றங்களால் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வெகு பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளே நம்மை சுற்றி உள்ளவங்ககிட்டயே இதை பார்க்குறோம். இதுக்கு தீர்வுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, விளக்கெண்ணெய் குடிக்க சொல்லுவாங்க, கடுக்காய் சூரணம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, திரிபுலாய் சூரணத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் எக்கச்சக்கமாக நிறையா பழம் சாப்பிடுங்க, காய்கறிங்க சாப்பிடுங்க, கீரை எடுத்துங்க, தண்ணி நிறையா குடிங்க, இதெல்லாம் வழக்கமாக எல்லாருமே சொல்கிறது தான். நான் ஒரு அருமையான ஒரு தீர்வு சொல்கிறேன். விளக்கெண்ணெய் கூட சிலருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி அமுட்டும். ஆனால் அந்த விளக்கெண்ணெயிலேயே ஒரு எண்ணெய் நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டு வீட்டில் அதை முறையாக இரவு நேரங்கள்லேயும் தூங்கி எழுந்த உடனேவும் ரொம்ப அது ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டுக்கிட்டு வர்றதால அந்த பிரச்சனை மிக வெகுவாக தீர்றதை அனுபவபூர்வமாக அறிஞ்சு உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 லிட்ரு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்ரு விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெயாக நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வாங்கி எடுத்துக்கணும். 1/2 லிட்ரு விளக்கெண்ணெய் கூட ஒரு 1/2 கிலோ பூண்டு வாங்கிக்கிங்க. 1/2 கிலோ பூண்டு கூட 1/2 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கிக்கிங்க. இப்போது உங்களுக்கு தெரியும் பூண்டோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வெங்காயத்தோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது ரெண்டுமே சரி, பூண்டாகட்டும் சின்ன வெங்காயமாகட்டும், இது ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் குடலில் இருக்கக்கூடிய அந்த சாறு என்னென்னா அந்த விளக்கெண்ணெயோடு சேரும்பொழுது குடற்கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமை வாய்ந்த 2 பொருட்கள் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா. அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த விளக்கெண்ணெயை சுத்தமான விளக்கெண்ணெயை வாங்கி வச்சுக்கிட்டு பூண்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாறு எடுங்க. அந்த திப்பியெல்லாம் வடிகட்டிட்டு அதில் என்ன சாறு கிடைக்குதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் அந்த மாதிரி சாறு எடுங்க. இந்த 2 சாறையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெயை ஒரு மண் சட்டியிலையோ இல்லை இருப்பு வானல்லையோ வச்சு விறகு அடுப்பில் எரிச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு எது வசதியான அடுப்போ அதில் வச்சு என்ன பண்ணுங்கள், சிறு தீயிட்டு எரிங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சம் அப்படியே பொங்கி 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 வரும் எண்ணெய். இந்த பூண்டு சாறு இந்த வெங்காய சாறு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறுனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இது அதில் சேராது. உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இது டைம் எடுத்துக்கும். அப்போ இதை காய்ச்சி ஒரு மாதிரி அது கருமஞ்சள் நிறத்தில் மாறி வரும் எண்ணெய், அந்த விளக்கெண்ணெய். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பக்கோடாவில் இருக்கிறது இருக்குமே பூண்டு வெங்காயம், அதை எடுத்து தின்னா என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த மாதிரி மொறுன்னு அது கருகி வந்துட்டுதா அப்படின்னு பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் அந்த எண்ணெயை காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை மிக பக்குவமாக வடிகட்டி வச்சுக்கிங்க. திப்பியெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை ஒரு நல்ல காற்று புகாத கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பீங்கான் குடுவையிலையோ எதுலேயோ சேகரித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூனு இல்லைன்னா 2 ஸ்பூனு, இந்த சின்ன ஸ்பூனு இருக்குது பாருங்கள், அது 2 ஸ்பூனு காய்ச்சின நல்ல பாலில் பசும்பாலில் நைட்டில் ஒரு 100 அல்லது 200 மில்லி பாலில் அந்த 2 ஸ்பூனு விளக்கெண்ணெயை விட்டு குடிச்சிருங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முந்தி குடிச்சிருங்க. படுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முந்தி குடிச்சிருங்க. அதே மாதிரி தூங்கி முழித்த உடனே காலையில் அதே மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ பாலில் தான், இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு 200 அல்லது 100 ml பாலில் அதை கலந்து பாலை சுட வச்சு ஆறி அதை கலந்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 முறை பேதியெல்லாம் ஆகாது, நல்லா ஃப்ரீயாக போகும். உங்களுக்கு வெளியே போகிறது நல்லா ஃப்ரீயாக போகும். மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப அந்த
ரொம்ப போட்டு திணறிக்கிட்டு கிடக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப லகுவாக வந்து உங்களுக்கு போகும். அந்த 2-3 முறை போகிற வரைக்கும் வீட்டில் இருங்க, வெளியில் எங்கேயும் போகாமல். நல்லா அது ரொம்ப அப்படியே டைம் எடுத்தெல்லாம் போகாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட அலுவல்களுக்கு கிளம்புறதுக்கு முந்தி இது எல்லாமே நல்ல விதமாக ஆகிடும். உங்களுடைய மலம் ஏற்கனவே கருப்பு நிறத்தில் வந்திருந்தாலும் சரி, களிமண் மாதிரி வந்திருந்தாலும் சரி, எப்படி வந்திருந்தாலும் இது மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு மலம் கழிய ஆரம்பிக்கும். அந்த மஞ்சள் நிறத்தில் கழிய ஆரம்பித்தாலே அது ஒரு நல்ல அறிகுறி. அதாவது என்னன்னா பார்த்திங்கன்னா, வயிற்று புண்ணு, கடுமையான புண்ணு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தத்தோட கலந்து வரும். சில நேரங்களில் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கருப்பாவோ களிமண்ணு மாதிரியோலாம் போகும். அதெல்லாம் கூட இது மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு எண்ணெய். நான் சொல்கிறேன், இது அதை ஆற்றிடும் இதை ஆற்றிடும் அதெல்லாம் கிடையாது. மலச்சிக்கலை தீர்க்கும். நீங்கள் அந்த எண்ணெயை குடித்த உடனேவே உணரலாம். உங்கள் கண் பாருங்கள், எரிச்சல் இல்லாமல் அவ்வளோ அப்படியே சில்லுன்னு ஆகும். உடனே பார்த்திங்கன்னா வயிறு வலி இருந்தால் கூட சரி, உடற்சூட்டினால் இருக்கிற வயிற்று வலியெல்லாம் கூட கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப லகுவாக இருக்கும். செரிமானத்தன்மை வந்து தன்னார வரும். உங்களுக்கு ஜீரண நீர் வந்து தன்னார ஊறும். வயிற்றில் இருக்கிறது பூரா வெளியே போயிட்டாலே வெகு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும் இல்லைங்களா? அதனால் இந்த பக்குவத்தை கரெக்டாக நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இதை வந்து பண்ண முடியும்னா இதை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் பெரிய என்னமோ சொல்லுவாங்களே கம்பசூத்திரம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக வீட்டில் வந்து தயார் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு முறை தான் இது. இதை செஞ்சுட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும் இதோட பலன்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு. உண்மையிலே மிக அருமையாக இதெல்லாம் நாங்கள்லாம் இப்போ சாப்பிட்டு அனுபவித்து யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.